அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 3 ஊறிட்டுருக்கு. கூடவே அதுக்கு கூட என்னென்னலாம் ஊறுது அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு மூலிகை கடையில் நான் வாங்கி வச்சுருப்பேன் ரோஸ்மெரி லீவ்ஸ். அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் குட்டி குட்டியாக மிதக்குது பாருங்கள், ரோஸ்மெரி லீவ்ஸ். அதுக்கப்புறம் ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ், இது 3ம் கூடவே ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஊறிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போது நான் கொதிக்க வைக்க போகிறேன். கொதித்து அந்த வர தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியாகவும் எடுக்க போகிறேன். அது எல்லாமே சேர்ந்து கொதித்த பிறகு அதை அப்படியே ஹேர் பேக்காகவும் செய்ய போகிறேன். இது ஊறிட்டுருக்கு. இது கூட ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் என்னெல்லாம் போடுறேன் அப்படின்னா, 2 பெரிய செம்பருத்தி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சம் வேப்ப இலை, கூட 4 வெங்காயம் தோலோடு தான் போட போகிறேன் கொதிக்க வைக்கும்போது. இது கொதிக்கும்போது இதையும் சேர்த்து கொதிக்க போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். கூட ஒரு 1/2 கற்றாழை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து, இது ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னா, நல்லா கொதித்த பிறகு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஒரு முட்டை போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, முட்டை ஸ்மெல் வரும்னு கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு லீவ்ஸ் எல்லாம் கலக்கிறதுனால லீஃபோடைய ஸ்மெல் தான் இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக் நான் யூஸ்வலாக போடுற ஹேர் பேக் தான். இதை நம்ம 1 வீக்குக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேமிலிக்கு தேவையான அளவு தான், ஒரு ஃபேமிலிக்கே தேவையான அளவு தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த ஹேர் பேக் 1 நாள் விட்டு 1 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தலையில் போட்டு ஊற வச்சு, அப்புறம் எந்த ஷாம்பு நீங்கள் போடுறீங்களோ அந்த ஷாம்பை போட்டு குளித்தா முடி ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாம் கொதித்த பிறகு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு ஹேர் பேக் காட்டுறேன். இதை நீங்களும் செஞ்சுக்கோங்க. குழந்தைங்க பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, இல்லை ஒரு இச்சிங் தொல்லை எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வேப்ப இலை போடுறோம்ல, இது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கு. இது ரொம்ப நல்லது தலைக்கு. அதனால் இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வேப்ப இலை. பொடுகு அந்த இச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வேப்ப இலை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த வாட்டரோடைய கலர் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியிலே தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வாட்டர் இது. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். பக்கத்துலேயே ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பாருங்கள், நல்லா ஆற வச்சு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைப்பேன். முடி எப்போல்லாம் ட்ரையாக இருக்கும், நடுநடுவில் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் இது நடுநடுவில் தண்ணி மாதிரி தெளிச்சிக்கலாம். ஒரு செடி வளர தண்ணி ஊற்றுறோம்ல அப்பப்போ, அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரை ஹேரில் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வாட்டரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், செம்மையான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா நுர வர்ற மாதிரி. இதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துட்டு, அது கூட கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி தேவையான அளவு தலைக்கு ஊற வச்சு குளிச்சுக்கலாம். இதான் ஹேர் பேக்கு. இப்போ ஃபேமிலிக்கே இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். 1 வீக் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து அரிசி ஊற வச்ச தண்ணியில் கலந்து தலைக்கு ஹேர் பேக் போட்டு குளிக்கலாம். இது பாருங்கள், நான் எடுத்து வச்ச அந்த வாட்டர், இது கொதிச்சது இல்லை, கொதித்து அதை நான் அதில் எடுத்து வச்ச வாட்டர். அது ஹேர் ஸ்ப்ரே மாதிரி தலைக்கு தடவிக்கலாம். அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தலைக்கு. முடி எப்போல்லாம் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஆரோக்கியமான ஹேர் வாட்டர், அது ஹேர் ஸ்ப்ரே. ஓகே, இதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக. இதே மாதிரி நீங்களும் ஹேர் பேக் போட்டு குளித்து உங்களுடைய முடி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா இருக்கும், கருன்னு இருக்கும். எந்த பொடுகு அரிப்பு எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. முடியும் நல்லா வளரும். சின்ன வயசுலேருந்தே இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.